வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மோட்டோரோலால இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மொபைல் ஃபோன். பலதரப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் மோட்டோரோலால இருந்து ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு அட்வான்ஸான மொபைல் ஃபோன், அதுவும் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Moto G 5G பேரிலேயே எக்கச்சக்கமான G இருக்கு. ரொம்ப மரியாதையான மொபைல் ஃபோன் போல. இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோன் நம்ம குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோடைய முழு விமர்சனத்தையும் பார்த்துருவோம். Alright, so Moto G 5G இந்த மொபைல் ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து வந்த இந்தியால லான்ச் பண்ணக்கூடிய ஒரு முதல் 5G மொபைல் ஃபோன். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே முதல் முறையா Snapdragon 750G பவர்ட் மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்கு பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள மொபைல் தவிர ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 20 வாட் சார்ஜர், USB டைப் C கான ஒரு கேபிள், சிம் எஜெக்டர் பின், அப்புறம் யூசர் மேனுவல். அவ்வளவுதான். இப்போ இந்த Moto G 5G மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். மொபைல் ஃபோன் கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெவியா தான் தெரியுது. ஒரு 212 கிராம் இருக்கும் போல. ஆனா ஹெவி கூட பிரச்சனை கிடையாது. திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 9.9 mm, கிட்டத்தட்ட 10 mm திக்னஸ் கொண்ட ஒரு மொபைல் போனா இருக்கு. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியும் ஒரு தடிமனான மொபைல் போன் அப்படின்னு. முழுக்க பிளாஸ்டிக்கால ஆன மொபைல் போன். கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா USB டைப் C போட்டு கொடுத்திருக்காங்க. ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக், சிங்கிள் மைக், அப்புறம் ஒரு லவுட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மேல்புறத்துல ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக், ஒரு சைடுல பவர் மற்றும் வால்யூம் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் பிரிச்சு காட்டுறதுக்காக அந்த பவர் பட்டன்ல சின்ன டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டிசைன். லெஃப்ட் சைடுல கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்றதுக்காக பிரத்யேகமா ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல சிம் கார்டு ட்ரே. அந்த சிம் கார்டு ட்ரே பாத்தீங்க அப்படின்னா ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரே நேரத்துல ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும், இல்லனா SD கார்டை தள்ளி வச்சுட்டு ஒரே நேரத்துல 2 சிம் கார்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரச்சனை இல்ல. ஏன்னா இந்த மொபைல் போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. மொபைலோடைய பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்கொயரான ஹம்புக்குள்ள வச்சிருக்காங்க. ஒரு 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. என்னென்ன கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த 4வது கேமரா இருக்கிற ஹோல்ல பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கீழே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் ஃப்ரண்ட்ல இருக்கிற பொட்டுன வச்சுக்குள்ள ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அதுல வந்து ஃபேஸ் அன்லாக்கிங் நீங்க பண்ணிக்கலாம். பட் இந்த மொபைல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது தண்ணி ஏதாச்சும் ஸ்ப்ரே ஆக்சிடென்ட்ல பட்டுச்சு அப்படின்னா IP52 ரேட்டட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா தண்ணிக்குள்ள முக்கியமா எடுக்காதீங்க. லைட்டா ஆக்சிடென்ட்டா தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் போனுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. ஓவராலா டிசைன் பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. 2 கலர்ல அவைலபிளா இருக்காங்க. ஃப்ராஸ்டட் சில்வர், அப்புறம் வந்து வால்கானிக் கிரே அப்படிங்கறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இந்த வால்கானிக் கிரே, இதுல கிரே எங்க இருக்கு நானும் தேடி பார்க்கிறேன். எனக்கு இந்த பர்கண்டி, பிங்க், மரூன் விதவிதமான கலர்லாம் தெரியுது. டார்க் பிரவுன் கூட தெரியுது. ஆனா கிரே சுத்தமா தென்படல. இதுக்கான பேர் ஏன் கிரேன்னு வச்சாங்கன்னு தெரியல. சிம்பிளா ஒரு பிரவுன், கிரே, ப்ளூ, ஒயிட், ரெட்னு வச்சுக்க வேண்டியது. நமக்கு புரியுற மாதிரி வைக்க வேண்டியது. எதுக்கு யாருக்குமே புரியாத மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஒரு பேரை வச்சு அந்த கலரை கண்டுபிடிக்காத அளவுக்கு டிசைன் பண்றாங்கன்னு தெரியல. பட் மொபைல் போனை பிராக்டிகலா நீங்க யூஸ் பண்றதுக்கு, கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்ன கொஞ்சம் லைட்டா திக்கான மொபைல் போன், ஹெவியான மொபைல் போன் இருக்கறனால சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, டிஸ்ப்ளேக்கு வருவோம். இந்த டிஸ்ப்ளே டயகனலி ஒரு 6.7 inch இருக்கு. Full HD Plus ரெசல்யூஷனுக்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. IPS LCD பேனல் தான். 60 Hz கான டிஸ்ப்ளே இது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு 85% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே பிராக்டிகலா நீங்க யூஸ் பண்றதுக்கு பிரைட்டா இருக்கு. கலர்ஸ் ரொம்ப ஓவர் சேச்சுரேஷனா இல்லாம நார்மலான கலர்ஸ் நேச்சுரலா இருக்கு. அதே நேரத்துல வைப்ரண்டாவும் இருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கு. சன்லைட் எலிஜிபிலிட்டி சூப்பரா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்ல யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. டிஸ்ப்ளேக்கு மேல இருக்கிற நாச்சும் பாத்தீங்கன்னா சிறுசா அழகா அந்த சின்ன ஒரு பொட்டு நாச்சும் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளேல பெருசா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்தபடியா கேமராவுக்கு வருவோம். கேமராவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அரேஞ்ச்மெண்ட், 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மைக்ரோ சென்சர் கொடுத்திருக்காங்க. இந்த 48 மெகா பிக்சல் கேமரா வச்சு நீங்க போட்டோ எடுக்கிறப்போ போட்டோஸோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. கலர்ஸ் நல்லா ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம நார்மலான கலர்ஸ், எக்ஸ்போஷர் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்கு. பிரைட்னஸ் நல்லா இருக்கு. லைட் நல்லா இருந்தாலும் சரி, லோ லைட்டா இருந்தாலும் சரி, இமேஜ் எடுக்கிறதுக்கு கிளீனா கிளியரா கிறிஸ்பா விழுது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா பாத்தீங்கன்னா அதுலயுமே எனக்கு இதுல எடுக்கக்கூடிய போட்டோ சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு. என்ன கொஞ்சம் அந்த 8 மெகா பிக்சல் கேமரானால லைட் நிறைய உள்ள எடுக்க முடியாதனால
கொஞ்சம் நாய்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மேகமூட்டமான இடத்துல நீங்க போட்டோ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் லைட்டா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த வைட் ஆங்கிள் கேமரால எந்த விதமான டிஸ்டார்ஷன் கிடையாது. போட்டோஸ் எடுக்கலாம், நீங்க வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரினுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே நல்லா இருக்கு. ரொம்ப ஒன்றும் சூப்பர்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் மோடுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அல்ட்ரா வைட் கேமராவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்க எடுக்கிறப்போ எட்ஜ் டிடெக்ஷன் அக்யூரேட்டா இருக்கு, பேக்ரவுண்ட் பிளரிங்கும் நேச்சுரலா இருக்கு. 1080p வீடியோஸா இருக்கட்டும் இல்ல 4K வீடியோஸா இருக்கட்டும் இரண்டுமே உங்களுக்கு 60 frames per second வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். ஃபுல் HD வீடியோஸ்க்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கேமரா UI ல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ். போர்ட்ரேட் மோட் இருக்கு, கட் அவுட் இருக்கு, ஸ்பாட் கலர், நைட் விஷன், சினிமாகிராஃப், பேனோரமா, குரூப் செல்ஃபி, லைவ் ஃபில்டர், ப்ரோ மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. எல்லா ஃபீச்சருமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகுது. எல்லாமே ஒரு கிமிக்கி ஃபீச்சரா இல்லாம ஒரு மார்க்கெட்டிங்காக ஒரு ஃபீச்சர்னு போட்டோம் இல்லாம ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், அதிகமா போட்டோஸ் எடுக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கேமரா UI தான் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு லைட்டா கொஞ்சம் திணறலா இருக்கு. ஆனா இது போக போக பழையன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஃபீச்சர் எந்த செட்டிங் மோடு இதெல்லாம் மாத்துறதுக்கு எங்கெங்க வச்சுக்கான்னு சொல்லிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சரி, ஃப்ரண்ட்ல வந்து அந்த கேமரா மறந்துட போறேன். 16 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அது வந்து ஒரு குவாட் பீம் டெக்னாலஜினால டிஃபால்ட்டா உங்களுக்கு 4 மெகா பிக்சல் ஷாட் எடுக்கும். பட் போட்டோஸ்னுடைய குவாலிட்டி அருமையா இருக்கு. லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தாலும் சரி, லோ லைட் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சரி, போட்டோஸ் நல்லா சூப்பரா வருது. இதுல போர்ட்ரேட் மோடும் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல குரூப் செல்ஃபியும் கொடுத்திருக்காங்க. குரூப் செல்ஃபினா நீங்க செல்ஃபி எடுக்கிறப்போ கூட நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு பேனோரமா மாதிரி நீங்க கேமராவை ட்விஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஆன் தி ஹோல் எனக்கு கேமரா பொறுத்த மட்டும் இந்த Moto G 5G மொபைல் போன்ல கேமரா ரொம்ப திருப்திகரமா இருக்கு. சரி, அடுத்தபடியா நம்ம இந்த மொபைல் போனுடைய ஹார்ட்வேர் பத்தி நம்ம பார்ப்போம். Snapdragon 750G முதல்ல இந்தியால நீங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த Snapdragon 750G பாத்தீங்க அப்படின்னா ஒரு 765G ஒட்டுன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து 5G நெட்வொர்க்கான சப்போர்ட் இருக்கு. சோ இந்தியாக்கு என்னைக்கு 5G வருதோ அன்னைக்கு இந்த மொபைல் போன் 5G ரெடியா இருக்கும். சரி, 5G விட்டு தள்ளுங்க, அது எப்ப வருதோ வரட்டும். ஆனா RAM பார்த்தோம் அப்படின்னா 6GB கான RAM கொடுத்திருக்காங்க. 128GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. GPU வந்து Adreno 619 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. எந்த விதமான ஒரு ஹை இன்டென்சிவ் ரிசோர்ஸ் இன்டென்சிவ் கேம் நீங்க போட்டாலும் அது வந்து உங்களுக்கு Snapdragon 8 சீரிஸ்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப தாறுமாறா இருக்கு. நீங்க கேம்ஸ் ஆடுறப்போ எந்த இடத்துலயும் குறை சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் டிராப்போ, ஒரு லாகோ, ஒரு ஸ்டட்டரிங்கோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே உங்களுக்கு கிடைக்குது. மோட்டோரோலால இருந்து Snapdragon 750G முதல்ல கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது யூசுவலா மோட்டோரோலா வந்து மித்த பிராண்டை விட கொஞ்சம் பின்தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ஒரு ப்ராசஸர் தான் டெஸ்ட் பண்ணி மெதுவா லான்ச் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா முதல்ல அவங்க Snapdragon 750G மார்க்கெட் லீடரா அவங்க லான்ச் பண்ணது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா மோட்டோரோலா மொபைல் போன் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ரொம்ப முக்கியமான அம்சம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இதனுடைய சாஃப்ட்வேர். இதுவரைக்கும் வந்த எல்லா மோட்டோரோலா மொபைல் போன்ஸ்லயுமே உங்களுக்கு எக்ஸ்டென்சிவான ஸ்கின்னிங் இருக்காது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ், மொபைல் போனுடைய ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் அது கொடுக்காட்டியுமே உங்களுக்கு ஆட்ஸ் தொந்தரவு இருக்காது, தேவையில்லாத ப்ளோட்வேர் எதுவும் இருக்காது, ரெக்கமெண்டேஷன்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் இது எந்த தொந்தரவும் இல்லாம மொபைல் போன்ல ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ராவா வேற எந்த தேவையில்லாத அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல வந்து மை யூஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் மூலமா இந்த மொபைல் போனுடைய பல அம்சங்களை நீங்க உங்களுக்கு தேவையானபடி நீங்க மாத்திக்கலாம். அதாவது வால்பேப்பர் மாத்துறது, ஐக்கனுடைய டிசைனை மாத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மக்களுக்கு பிடிக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் அதுல பண்ணிக்கலாம். அது தவிர எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ், மோட்டோரோலாவுக்குனே பேர் போன இந்த சாப் பண்ணா லைட் வருது, அப்புறம் ட்விஸ்ட் பண்ணா கேமரா ஓப்பன் ஆகுது, திருப்பி ட்விஸ்ட் பண்ணா ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகுது. சோ இந்த மாதிரி எல்லா ஜெஸ்டரும் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு LCD பேனல் தான், AMOLED கிடையாது. இருந்தாலுமே இதுல பீக் டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே உங்களுக்கு கிடைக்குது இதுல. பிளஸ் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஹை எண்ட் கேமிங் மொபைல் போன் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினால இதுல வந்து ப்ளே அப்படிங்கிற அம்சம் கொடுத்திருக்காங்க. சோ அதுக்குள்ள கேம் டைம் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. சோ கேம் டைம் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கேம் விளையாடுறப்போ இந்த மொபைலோட எல்லா ரிசோர்ஸும் அந்த கேமுக்காக ஹெல்ப் பண்ற மாதிரி, அதே நேரத்துல எந்த விதமான கால்ஸோ இல்ல எஸ்எம்எஸோ வந்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி எல்லா ஃபீச்சர்ல கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல உங்களுக்கு யூசுவலா பேசிக்கான இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மொபைல் போன்ல கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருந்தாலுமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற பல அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. மொபைல் போனுடைய UI யூஸ் பண்றதுக்குமே ஃபாஸ்டா இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்றது ஃபாஸ்டா ஓபன் ஆயிருது, அந்த அப்ளிகேஷன்ல இருந்து இன்னொரு அப்ளிகேஷன் ஜம்ப் ஆகுறது, மல்டி டாஸ்கிங் எல்லாமே பட்டரி ஸ்மூத்தா இருக்கு. ஆரம்பத்துல இந்த மொபைல் போன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 mm திக்னஸ் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்கான காரணம் இதனுடைய பேட்டரி தான். 5000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க.
ஆனா இந்த சாம்சங் M51 மொபைல் போன்ல 7000 mAhக்கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுவே இதை விட கிட்டத்தட்ட ஸ்லிமான மொபைல் போனா இருக்கு. பட் இவங்க என்ன மாதிரி டெக்னாலஜி பேட்டரிக்காக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அந்த 5000 mAh பேட்டரி இருக்கிறனால தான் மொபைல் போன் திக்காவும் வெயிட்டாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 5000 mAhக்கான பேட்டரி உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. நீங்க ஹெவியா இன்டென்சிவா நீங்க யூஸ் பண்ணலாம். ஹெவியா இன்டென்சிவா யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 7 to 8 ஹவர்ஸ்க்கான ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மொபைல் போனுடைய பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு 20 வாட் சார்ஜர் டர்போ சார்ஜர் கொடுத்துட்டாங்க. அந்த சார்ஜர் வச்சு மொபைல் நீங்க சார்ஜ் பண்றதுக்கு 0 to 100% ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகுது. சோ ஃபைனலா இந்த Moto G 5G மொபைல் போன் எப்படிப்பட்ட மொபைல் போன், இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா வாங்கலாம். தம்ஸ் அப். ரொம்ப நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமா இதுல கிடையாது. இந்த 25000 செக்மெண்ட் வச்சு பாக்குறப்போ மோட்டோரோலால இருந்து ஒரு நல்ல மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு நம்பிக்கையான கம்பெனில இருந்து மீண்டும் ஒரு நம்பகமான ஒரு மொபைல் போன் Moto G 5G. சோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.